ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலாக். இந்த பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸ்க்கும் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் சீசனில் பிரதீப் வந்து ரெட் கார்டு வந்து வாங்கிட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு சீசனில் பிக் பாஸ் ஷோ ஆரம்பிச்சு ஒரு 2 வீக்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாருமே வரம்பு மீறி நடந்தால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ரெட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. வருஷம் யாராவது ஒருத்தவங்க வந்து ரெட் கார்டுக்கு வந்து பலியாயிருவாருன்னு வச்சுங்களேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸையே அவர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் வரம்பு மீறி தான் பேசிட்டு இருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டைம் வந்து எல்லாருமே கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து விதிமுறைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே தெலுங்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெலுங்குல என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அதை மேக்ஸிமம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் பிக் பாஸில் தமிழில் வந்து இது இருக்காங்களே வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யார் டாஸ்கில் நல்லா யார் அன்பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியை வந்து கொடுக்குறாங்க. இந்த டைம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து 5லேருந்து 7 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உத்தேசமாக நம்ம இனிமேல் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனால் தான் தெரியும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இந்த டைம் வந்து இது வரைக்கும் சீசன் 1லேருந்து 7 சீசன் வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இல்லை பிரச்சனை இல்லாமல் மாதிரி இருப்பாங்களே, இந்த மாதிரி நல்ல கண்டஸ்டாக எடுத்து அவங்க பண்ண மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பேட்டி மாதிரி எடுத்து விஜய் சேதுபதி கொடுக்குற மாதிரி அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து 7 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க, நெகட்டிவாக இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து கருத்து கேட்டு அப்படியே விஜய் சேதுபதிக்கு வந்து என்கரேஜ் பண்ணி உள்ளர அனுப்புகிற மாதிரி இந்த டைம் நல்லா பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா இந்த 7 சீசனில் யார் யார் வந்திருந்தாங்களோ அவங்க கூட உள்ளர வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு 10 முக்கியமான நபர்கள் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து மேக்ஸிமம் 10லேருந்து 6 பேர் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டட் அப்படி நம்ம சேனலில் போட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அதுக்கு காரைக்குடி ரிலேட்டட் அப்டேட் எல்லாமே நம்ம கிறிஸ்டோ வ்ளாக்ஸ் சேனலில் போட்டுருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.